திரு ஜென்ரம், இந்த முக்கியமான பேட்டி அப்படின்றப்போ இபிஎஸ் அவர்கள் மெகா கூட்டணி அப்படின்லாம் சொல்லிட்டு அடுத்து கொஞ்சம் மெல்ல நகர்ந்து திமுகவுக்கு எதிரான எல்லா வாக்குகளையும் ஒருங்கிணைப்போம் அப்படின்னு கொஞ்சம் நகர்ந்தாங்க. இப்போ பாஜக கூட்டணி தொடர்பான கேள்விக்கு 6 மாசம் கழிச்சு, இதுக்கு முன்பு என்ன சொன்னாங்கன்னா 26 கிடையாது, 29 கிடையாது. அடுத்து அண்ணாமலை அவர்கள் அதிமுக தொடர்பான கேள்விக்கு தான் தவம் இருக்கிறாங்கன்றாங்க. ஆனா இப்ப என்ன சொல்றாங்கன்னா, அரசியல் விமர்சகர்களுக்கு கிரவுண்டு தெரியாம பேசுறாங்க, நான் அதிமுகவை சொல்லவே இல்லை. இபிஎஸ் அவர்களும் அண்ணாமலை அவர்கள் அதிமுகவை சொல்லல அப்படின்னு சொல்லுகிற போது இதை எப்படி புரிஞ்சுக்கிறது? இதை ராஜதந்திரமா? வில்சன் சொல்ற மாதிரி இபிஎஸ்க்கு வேறொரு கணக்கு இருக்கு, ஆனா அப்படி சொல்லாம அப்படியே இருப்போம்னு எப்படி நீங்க புரிஞ்சுக்கிறீங்க? இதெல்லாம் வேறொரு கணக்கு இருக்கு, 6 மாசத்துக்கு சொல்ல முடியாத நிலைமையில இருக்கிறோம் அப்படின்னு சொல்றத பார்த்தாலே அவங்க கூட்டணியை உறுதி செய்ய போகிறார்கள். 6 மாசத்துக்கு பிறகுதான் நேரடியாக கூட்டணியை உறுதி செய்ய போகிறார்கள் அப்படிங்கிற உணர்வு தான் அதுல கிடைக்குது. கடந்த காலங்களில் அவங்க கூட்டணியில் இல்லை என்று எவ்வளவு சொன்னாலும், நண்பர் தனியரசு முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் தனியரசு சொன்ன மாதிரி அவங்க நேரடியாகவோ மறைமுகமாகவோ கூட்டணியில் தான் இருந்தாங்க. பைப்போலராக இருந்தால், இருமுனை போட்டியாக இருந்தால் வெற்றி பெற இயலவில்லை அப்படிங்கிற காரணத்தினால பாரதிய ஜனதா கட்சி ஒரு மும்முனை போட்டியை முயற்சி செய்து பார்த்தது. ஏன்னா 2014 மும்முனை போட்டியில் 2 இடங்களாவது ஜெயிக்க முடிஞ்சது. 2019 டைரக்ட் ஃபைட்டில் ஒரு இடம் கூட ஒரு இடம் ஜெயிச்சது. இப்போ 24 மும்முனை போட்டியாக இருந்தால் திமுக கூட்டணியிலிருந்து யாராவது வெளியில வந்தா, அதிமுகவை நம்பி செக்யூலர் பார்ட்டி என்று நம்பி வந்தால், சிறுபான்மையினர் வாக்குகள் அதிமுக பாஜகவோட கூட்டணியில் இல்லை என்றால் பழைய செக்யூலர் பார்ட்டி அதிமுக என்று நம்பி வாக்களிப்பார்கள் அப்படிங்கிற நம்பிக்கையோடெல்லாம் நின்று பார்த்தாங்க. அது ஃப்ரூட்ஃபுல்லாக வரல. அதனால இப்போது அதிமுக முன்னாடி ரெண்டு சாய்ஸ் இருக்கு. அவங்க கட்சியை காப்பாற்றுவதற்காக, வெளியேற்றப்பட்டவர்களிடமிருந்து அல்லது வெளியேறியவர்களிடமிருந்து கட்சியை காப்பாற்றுவதற்காக அவங்க கட்சிக்குள்ள பூகம்பங்களை விதைக்க நினைக்கிறவங்க கூட, அதனால அதனுடைய விளைவாக வெளியில போறவங்க யாரையும் இருந்தா அவங்க கூட வெளியில போகட்டும் அப்படின்னு விட்டுட்டு கேடஸை ஸ்ட்ரென்தன் பண்ணி கட்சியை காப்பாற்றுற முயற்சியில போகிறது ஒண்ணு. அப்போ பாஜக கூட்டணியை பற்றியோ எந்த கூட்டணியை பற்றியோ கவலைப்படாமல் அவங்க தங்களுடைய கட்சியை மட்டும் பலப்படுத்துவது அப்படின்னு ஒரு சாய்ஸ் இருக்கு. ஆனா அப்படி நடக்குமான்னு தெரியல. ஏன்னா 2026 உடனடியாக வெற்றியை பெற வேண்டும்னு ஒரு அழுத்தத்தை அதிமுக கட்சிக்குள்ளேயும், அதிமுக வெளியில இருக்கக்கூடிய, அதிமுக வெளியே போனவர்களும், கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடியவர்களும் தொடர்ந்து அழுத்தமாக கொடுத்து கொண்டே இருக்கிறார்கள். அதனால அவருக்கு அந்த முதல்ல கட்சியை காப்பாற்ற வேண்டும், என்ன நிலை வந்தாலும் பரவாயில்லை அப்படிங்கிற நிலையிலிருந்து மாறி இப்போ 2026க்கு திமுகவை ஆட்சியை விட்டு அகற்றுவதற்கு என்ன அரேஞ்ச்மெண்ட் வந்தாலும் பரவாயில்லை, அதை அக்செப்ட் பண்ணிட்டு போயிடலாம் அப்படின்னு ஒரு மனநிலைக்குள்ள வந்துட்டாரோ அப்படின்னு என்ன தோன்றுகிறது. ஒண்ணு இல்ல, அதுல திரு வில்சன் அவர்கள் சொன்ன மாதிரி திமுக கூட்டணிக்கே அப்படி ஒரு போக்கு காமிச்சு இந்த கூட்டணி இருக்கிற மாதிரி சொல்லி கடைசி நேரத்துல தனிச்சு நிக்கலாம், இல்ல தாவேக்காவோடும் போகலாம், அது கூட ஒரு ராஜதந்திரமா இருக்கலாம்ல. எதிராளிகளை ஏமாற்றுவது, எதிராளிகளை ஏமாற்றுவதுங்கிறது ரொம்ப நல்ல வியூகம் தான். அது நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா பாரதிய ஜனதா கட்சி தான், அதாவது திமுக ஆட்சி மீண்டும் பிடிக்க வேண்டும்னு நிற்குது. அதை எதிர்த்து 4 கட்சிகள் அல்லது 4 கட்சிகளுக்கு தலைமையில, ஒவ்வொரு கட்சிக்கு தலைமையில சின்ன சின்ன கட்சி, ஒரு 4 அணிகளாக வச்சுக்கோங்க. அதிமுக தலைமையில ஒரு அணி நிற்குது, பாஜக தலைமையில ஒரு அணி நிற்குது, தவேகா நிற்குது, நாத்தாக்கா நிற்குது. 4 பேர் நிற்கிறாங்க. இந்த 4 பேர்ல ஏதாவது ஒரு கட்சி மீதி 3 பேரையும் ஆபரேட் பண்ண முடியும் என்றால், மீதி 3 பேரையும் ஏதோ ஒரு வகையில செயல்பட வைக்க முடியும் என்றால், அது பாஜக மட்டும்தான் மீதி 3 பேரையும் செயல்பட வைக்க முடியும். அவங்களுடைய டிக்ளேர்டு பொசிஷன் என்ன? கழகங்கள் இல்லாத தமிழ்நாடு. கழகங்கள் இல்லாத தமிழ்நாடுனா திமுகவும் அதிமுகவும் இல்லாத தமிழ்நாடு. திமுகவை இப்போது நேரடியாக தாக்க முடியாது, அழிக்க முடியாது. ஆட்சியில் இருக்காங்க, அதுக்கு இன்னும் ஒரு 10 வருஷமாவது அவங்க கால்குலேஷன்ல, பாஜக கால்குலேஷன்ல அதுக்கு ஒரு 10 வருஷமாவது ஆகும். அது இந்த 10 வருஷ போராட்டத்தை நடத்துவதற்கு 2026 திமுகவுக்கு எதிரான முதன்மையான கட்சியாக பாரதிய ஜனதா கட்சியை கொண்டு நிறுத்திவிட வேண்டும் அப்படின்னு பாஜக நினைக்குது. அதற்கு இடம் கொடுக்கிற விதமாகத்தான் இந்த கூட்டணி எல்லாம் போகுது. இந்த கூட்டணி போய் திமுகவை ஆட்சியை விட்டு இறக்குவதுங்கிற ஒரே நோக்கத்துல திமுகவை ஆட்சியை விட்டு இறக்கினார்கள் என்றால், அதற்கு பிறகு யார் ஆட்சிக்கு வந்தாலும் அதுல முழு அதிகாரமும் படைத்தவர்களாக
பாஜக மட்டும்தான் இருக்கும். அது எப்படின்னு கேட்காதீங்க. அது ஒன்றிய அரசின் அதிகாரம், ஒன்றிய அரசிடம் இருந்து கிடைக்கக்கூடிய அதிகாரம். அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி திமுக அல்லாமல் யார் ஆட்சிக்கு வந்தாலும் அது வந்து பாஜக. இபிஎஸ் அவர்கள் இது அறியாதவங்களா? ஏன்னா கூட்டணியை விட்டு வெளியில வந்த போது பல விஷயங்கள் சொன்னாங்க, எங்களுக்கு ஒரு அழுத்தம் இருந்தது, நெருக்கடி இருந்ததுன்னு. இது அறியாம இருப்பாங்களா? கண்டிப்பாக அவருக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனா அவருக்கு வேற சாய்ஸ் இல்லைன்னா, அவருக்கு நம்பகமான தளபதிகளாக அவர் நினைச்சவங்க எல்லாரும் அந்த பக்கம் போயிடுவோம் அப்படின்னு ஒரு நிலைப்பாட்டை எடுத்து அவருக்கு அழுத்தம் கொடுப்பவர்களாக இருந்தால் அவருக்கு வந்து ஏதாவது ஒரு முடிவு எடுக்கணும்ல. முழுக்க தொண்டர்களை நம்பி இவங்களை பத்தி கவலைப்படாம முடிவு எடுக்கணும், அல்லது இவர்களை சாட்டிஸ்ஃபை பண்ணி கொஞ்சம் டைம் பர்ச்சேஸ் பண்ணி மெதுவாக அந்த முடிவுக்கு போகலாம் அப்படின்னு கொஞ்சம் தள்ளி போடலாம். ஓகே, அப்ப திரு ஜென்ராம் அவர்கள் சொல்றது திமுக கூட்டணிக்கு எதிரான அணி அது 4 முனையோ 5 எப்படி இருந்தாலுமே அது ஆபரேட் பண்றது பாஜகவா தான் இருக்கும். பாஜகவின் என்னப்படிதான் கூட்டணியே அமையும், திமுகவுக்கு எதிராக அமைகிறது. அதுக்குள்ள அதிமுகவுக்கு ஒரு நெருக்கடி இருக்கின்றது. அது மூத்த தலைவர்கள் எல்லாம் விரும்புறாங்க. சோ ஒரு நெருக்கடி வெற்றி பெறணும்ன்றதுக்கான ஒரு காம்ப்ரமைஸ்ல திரு இபிஎஸ் அப்படி ஒரு அதீத கற்பனையா தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா நாடாளுமன்ற தேர்தலில் அவங்களால ஆபரேட் பண்ண முடியல அப்படின்னா சட்டமன்ற தேர்தலில் என்ன ஆபரேட் பண்ணுவாங்க? அதாவது நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக தனிச்சு நின்னதே பாஜகவோட திட்டம் தான்றாங்க. இல்ல எல்லாமே அப்படிதான் சொல்லுவாங்க. அதிமுக தனியா இருந்தாலும் அதுதான் சொல்லுவாங்க, திமுகவே தனியா இருந்தா கூட அதுதான் பிஜேபி வியூகம் தான் சொல்லுவாங்க. எதை எடுத்தாலும் பிஜேபி வியூகம்னு சொல்லி, ஏன்னா தமிழ்நாட்டில் பிஜேபி எதிர்ப்பு ஓட்டுகள் கணிசமாக இருக்கிறது. அதை அறுவடை செய்ய வேண்டும் என்றால் எந்த ஒரு செயல் தமிழ்நாட்டில் நடந்தாலும் அரசியல் நிகழ்வல்ல, அதற்கு பிஜேபி தான் காரணம் அப்படின்னு சொல்லிவிட்டால் அந்த ஓட்டு ஒரு பக்கம் சேரும். இந்த இடத்துல இல்ல திரு வில்சன், நீங்க 26, 29 கிடையவே கிடையாது அப்படின்னு வெளிப்படையா இபிஎஸ் அவர்கள் பேசி இருந்தா, அந்த பேச்சுக்கு பிறகு திரு ஜெயக்குமார் என்ன ஸ்டாண்ட் எடுத்தாங்கன்னு தெரியல. இன்னும் இதுவரைக்கும் தெளிவுபடுத்தாமே இருக்கிறாங்க. தெளிவுபடுத்தி இருக்கலாம், மறுநாளே வந்து தெளிவுபடுத்தலாம். அதுவும் நடக்கலன்னா ஏதோ நீங்க சொல்ற மாதிரி ஒரு வியூகம் இருக்கு, பொறுத்திருந்து தான் பார்க்கணும். அதை தான் நான் சொல்ல வரேன். என்னன்னா 2019 இருந்து 2024 வரைக்கும் 6 வருஷம் வந்து தொடர் தோல்விகள் அப்படின்னு அதிமுக சொல்றோம்ல. ஆனா அதுக்கு நடுவுல நீங்க ஒரு 2 விஷயத்தை பாத்தீங்கன்னா, ஒரு நேரம் இடைத்தேர்தல் 22, 23 தொகுதிக்கு நடந்துச்சு, பொது தேர்தலோட சேர்த்து நடந்துச்சு. அதுதான் பொது தேர்தல். சட்டமன்றம் அதுல 9 தொகுதிகள் கணிசமான தொகுதிகள் வெற்றி பெற்றாங்க. அடுத்தது 10 வருட ஆன்டி இன்கம்பன்சிக்கு பிறகு நீங்க சொல்ல நெருடலோடு சேர்ந்து 2021 சந்திக்கும் போது 75 இடத்துல ஜெயிச்சிருக்கிறாங்க. அப்போ இப்ப நடைபெற போது சட்டமன்ற தேர்தல். சட்டமன்ற தேர்தல் போது பிரதான எதிர்கட்சி வந்து எடப்பாடி, அதிமுக. அதுதான் பிம்பம். அந்த பிம்பத்து கூட யார் சேர்ந்தாலும் யார் சேரலனாலும் அதெல்லாம் மைனர் கணக்கு தான், மற்றபடி இதுதான் மேஜர். அது எல்லாருக்கும் தெரிஞ்சது சார். இப்ப அதற்குமே திரு அண்ணாமலை அவர்கள் சொன்னதுல ரொம்ப முக்கியமான விஷயம் நம்ம கவனிக்க வேண்டியது, எந்த இடத்துல அது பாமகவுக்கு பொருந்தாதுன்னு சொல்றேன்னா, எல்லாரும் தவம் கடந்தாங்க, ஆனா இப்ப வருகிற போது பாஜக வளர்ந்துருச்சு, கூட்டணிக்கு தலைமை தாங்குவது யார் என்பதை டெல்லியில பிரதமர் மோடி முடிவு செய்வார்னு. கட்டாயம் பாமக தலைமை தாங்குறேன்னு கேட்கவே கிடையாது, கேட்கவே இல்லை. அவங்க என்டிஏல மைனர் பார்ட்னர் தானே. அப்ப அது யார் சொன்னாங்கன்னா அது அதிமுக தான். இல்ல இவர் வந்து ஒரு மாநில தலைவர் பதவி தானே, யார் கூட கூட்டணின்றதும் டெல்லி தான் முடிவு பண்ணும். சரி, யார் தலைமையை ஏத்துக்கணும்ன்றதும் டெல்லி தான் முடிவு பண்ணும். அதே நீங்களே ஒரு இடத்துக்கு நகர்றீங்க. என்னன்னா நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னா, அதிமுகன்றது பெரிய கட்சி, அதுல பாஜக வந்து சேர்ந்தாலும் சேராட்டியும் அது சின்ன மைனர் பிளேயர் தான், வரலாம் வராமலும் இருக்கலாம். ஆமா, அது சேராம இருக்கலாம், சொல்ல முடியாது. அவங்க சேர்ந்தாங்கன்னா டெல்லி தான் முடிவு செய்யணும் தான் நானும் சொல்றேன். இல்ல அவங்க கூட்டணி சார், பிஜேபி கூட்டணிக்கு பிஜேபி தலைமை முடிவு சொல்லும். சரி, அதிமுக கூட்டணி என்றால் அதிமுக தலைமை தான் முடிவு. அதிமுக முடிவு செய்து விட்டது. இப்ப நீங்க அதிமுக கேட்டீங்கன்னா என்ன சொல்லுவாங்க, யார் முதலமைச்சர் வேட்பாளர்? அதிமுக கடைகட்ட தொண்டன்ல இருந்து 2ஆம் கட்ட தலைவர் வரைக்கும் சொல்லுவாங்க முதலமைச்சர் வேட்பாளர் எடப்பாடி தான். அதுல மாற்றமே கிடையாது. அப்பன்னா நீங்க திரும்பவும் அந்த 24 சிக்கலுக்கு தான் வரீங்க. நீங்க திரு இபிஎஸ் அவர்களை முதல்வரா ஏற்றுக்கொண்டால் பாஜகவோட அணி சேர்றதுல எங்களுக்கு பிரச்சனை இல்லை சார். ஏற்றுக்கொண்டால் கிடையாது சார், ஏற்றுக்கொண்டுதான் அவனும். எந்த கட்சியா இருந்தாலும் அது பாஜகவை சேர்த்துக்கிறதுல பிரச்சனை இல்ல. சரியா? நான் அப்படி சொல்லவே இல்ல. பாஜகவை சேர்க்கிறாங்களா இல்லையா, இல்ல பாஜக சேர்தா இல்லையான்றதே அந்த வியூகத்தை வெளியே சொல்ல மாட்டாங்க. அதுதான். ஓகே.